ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vachi'skitchen. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி ஒரு கட்லட் பார்க்கலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கிறோம், வேக வச்சு எடுத்து உருளைக்கிழங்கு. நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி வேணும்னா நிறைய வேக வச்சுக்கலாம். நல்லா மசிச்சாச்சு. இப்போ அதில் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ ஊற வச்ச அவல் போட்டிருக்கேன். கொஞ்சமாக சாட் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் இது. வெங்காயம் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவல் கட்லட் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நம்ம இன்னும் ஒன்றே ஆட் பண்ணணும். கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி. இது நல்லா ஃபஸ்ட்டு பஞ்சு விட்டுக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது குவான்டிட்டி. இப்போ கொத்தமல்லியும் போட்டுக்கலாம், பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நான் பிரெட் க்ரம்ஸ் போடல, அதுக்கு பதிலாக அவலையே நல்லா பொடிச்சு பவுட்ரு ஆக்கி அதிலே பரட்டி போட போகிறேன். இப்போ யூஸ்வலாக நம்ம பிரெட் க்ரம்ஸ் தான் போடுவோம். சரி, நான் இப்படி ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணி பார்க்குறேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா காரம் பார்த்தேன், அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது அவல் பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிட்டு இப்படி போட்டு முக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் கட்லட் ஷேப் வரத்துக்கு. ஓகே, இப்படி பரட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அழகாக கட்லட் ஷேப் வந்துடும் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. டீப் ஃப்ரை பண்ணுறதுனால பண்ணலாம், நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன்.
உடனே திருப்பி போட வேணாம், ஒரு 1 மினிட் கழித்து இப்படி திருப்பி போடலாம். உடையும் உடனே திருப்பினோம்னா. பாருங்கள், நம்ம இதை மைதா மாவுலாம் டிப் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே போடலாம். யூஸ்வலாக நம்ம மைதா மாவில் டிப் பண்ணி தான் பிரெட் க்ரம்ஸ் போட்டு பரட்டுவோம். நான் இப்போ அப்படியே அவல் பவுடரில் போட்டு பரட்டி எடுத்துட்டேன். இப்போ தான் கலர் வருது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளெல்லாம் ஆல்ரெடி குக் ஆகிருக்கு உருளைக்கிழங்கெல்லாம். மீடியம் ஃப்ளேம் பண்ணால் நல்லது. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா உடனே கருப்பாகிடும், ஒரு மாதிரி தீஞ்சு பண்ண மாதிரி ஆகிடும். திருப்பி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இந்த பக்கமும் அதேமாதிரி கலர் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.